அனைவருக்கும் வணக்கம். சற்றம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும் மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசின் சார்பாக என்ன முக்கியமான உத்தரவு கொடுக்கப்பட போறார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனி வரும் நாட்களில் தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு இலவச சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். இந்த லிஸ்ட்டுக்குள் இருந்தால் மட்டுமே மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும். யார் யாருக்கு கிடையாது? முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்த முக்கியமான முடிவுகள் பற்றி தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள அரசு திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கும் வகையில் திட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி அரசு வட்டார தகவலின்படி முந்தைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட புதுமை பெண், தமிழ் புதன், விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய தகுதி விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்திற்கு பதிலாக முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயனடையும் வகையில் நடைமுறை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். 60 வயதுக்குட்பட்ட தகுதியான பெண்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின்படி ரூபாய் 2500 கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக புதிய பயனாளிகளுக்கு விதிமுறை அறிவிக்கப்பட்டாங்க. திட்டத்தில் முறைகேடுகளை தடுக்க அரசு புதிய நிபந்தனைகள் வகுத்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இனி விண்ணப்பிக்கும் புதிய பயனாளிகள் அனைவரும் இந்த விதிமுறையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும், உண்மையான ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெண்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ஆன்லைனில் தரவுகள் சரிபார்ப்பு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. பயனாளிகளை துல்லியமாக அடையாளம் காண நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் அரசின் அதிகாரப்பூர்வமான தரவுகளுடன் ஒப்பீடு சரிபார்க்கப்பட்டு தகுதியானவர்கள் தானியங்கி முறையில் தேர்வு செய்யப்படும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படலாம் எனும் தகவல் வெளியாகுள்ளது. இருந்தாலும் இந்த மாற்றங்கள் குறித்து விஜய் அவர்கள் இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை. கூடிய விரைவில் அதற்கான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ஆவின் பால் வாங்கும் மக்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்திகள் தற்போது வெளியாகிறது. 4 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வந்த சலுகையை நிறுத்திய தாவேக அரசு ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 2000 தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது மாதாந்திர பால் அட்டையில் அளிக்கப்பட்ட லிட்டருக்கு ரூபாய் 2 ரூபாய் தள்ளுபடி நிறுத்தப்பட்டுள்ளதாக கோவை ஆவின் நிர்வாகம் தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வாகன ஓட்டிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது ஃபேன்சி எண்களுக்கான கட்டணங்கள் 2 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நீங்கள் புதிதாக வாகனங்கள் வாங்கும்போது அதற்காக தமிழக அரசு நம்பர் பிளேட் கொடுக்கப்படுவாங்க. அதற்கான நம்பரும் அவர்களே அச்சடிக்கப்பட்டு தமிழக அரசு முத்திரையும் சேர்த்து கொடுக்கப்படுவாங்க. ஆனால் இதில் தற்போது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டாங்க. உங்களுக்கு தேவையான மாற்று ஏற்பாடு நம்பர், அதாவது ஃபேன்சி நம்பர் சொல்லக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் பெற வேண்டும் என்றால் 0007 0002 0001 இல்லை உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஃபேன்சி நம்பர் வாங்க வேண்டும் என்றால் அதற்காக குறிப்பிட்ட தொகை கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆனால் தற்போது அதில் 2 மடங்கு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே ஃபேன்சி நம்பருக்கு குறிப்பிட்ட தொகை அவங்க வாங்கப்படுவாங்க. ஆனால் தற்போது 2 மடங்கு இதற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாக தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக பள்ளி பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க அரசு போட்ட புதிய பிளான். விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் 17 பேர் கொண்ட புதிய குழு அமைத்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் அதிரடியான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் பள்ளி பாடத்திட்டங்களை மேம்படுத்துவதற்காக கடந்த ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த பழைய நிபுணர் குழு அதிரடியாக மாற்றிவிடப்பட்டு உலக புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையின் கீழ்
17 உறுப்பினர்களை கொண்ட ஒரு புதிய மெகா நிபுணர் குழு அமைத்து தமிழக அரசு தற்போது அரசாணை வெளியிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசின் இந்த உத்தரவின்படி பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உலக அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் கடந்த ஆட்சியில் உருவாக்கப்பட்ட குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரையின் தலைமையில் கல்வி மற்றும் அறிவியல் துறை சார்ந்த 17 மெகா வல்லுநர்கள் அடங்கிய புதிய உயர்மட்ட குழு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டனர். பள்ளி கல்வித்துறை மிகப்பெரிய மாற்றங்களை அசுர வேகத்தில் கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தமிழக அரசின் இந்த அதிரடி அரசாணை தற்போது முக்கியமான அறிவிப்பாக கொடுக்கப்பட்டனர். விஞ்ஞானியோட கைக்கோற்று புதிய மாற்றங்களை கொண்டுவரப்படவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் பள்ளி பாடத்திட்டங்களில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்படவுள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மிஸ் பண்ணாதீங்க, ரயில்வே துறையில் 6557 பணியிடங்கள் நாளை முதல் இதற்காக விண்ணப்பிக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. அரசு வேலையில் பணிபுரிய வேண்டும் என்பது பல இளைஞர்களின் கனவாக உள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் போட்டித் தேர்வுக்கு அடுத்து ரயில்வே துறை தற்போது புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இந்நிலையில் தற்போது 6557 டெக்னீஷியன் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை தற்போது ஆர்ஆர்பி வெளியிட்டனர். அதன்படி இந்த வேலையில் சேர்வதற்கு 10ஆம் வகுப்பு மற்றும் டிகிரி தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே போதுமானது என தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் வரக்கூடிய ஜூலை மாதம் 30ஆம் தேதி முதல் அதற்கான விண்ணப்பங்கள் நீங்கள் அப்ளை செய்து கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக டாஸ்மாக் கடைகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் அப்படின்னா கூடுதலாக விற்பனை செய்யப்படுவது தற்போது மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதன்படி கூடுதலாக விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த அமைச்சர் தற்போது விலை பட்டியலில் வரப்போகும் பெரிய மாற்றங்கள் பற்றி அறிவிக்கப்பட்டனர். அதாவது தமிழக அரசின் சார்பாக டாஸ்மாக் கடையில் மதுபானங்கள் விலை இவ்வளவு ரூபாய் தான் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பது நோட்டீஸ் போர்டில் இனிவரும் காலங்களில் ஒட்டப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. ஊழியர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் விரைவில் பரிசீலனை செய்யப்பட்டு தீர்வு காணும் வகையில் தற்போது மாற்றங்கள் கொண்டுவரப்பட அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிமேல் பாட்டிலுக்கு தனியாக 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஓட்டும் நடைமுறை இருக்காதுன்னு அறிவிக்கப்பட்டனர். அதற்கு பதிலாக அந்த தொகை நேரடியாக விலைப்பட்டியலிலே சேர்க்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டனர். பாட்டிலை மீண்டும் ஒப்படைக்கும் வாடிக்கையாளர்கள் ரூபாய் 10ஐ திரும்ப பெற்றுக்கொள்ளாமலும் அறிவிக்கப்பட்டனர். இதையும் மீறி யாரேனும் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.